Hello friends, welcome to our channel Meenu Ari Works. நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 44 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த 44வது கிளாஸில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கட் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கட் பீடு. போன கிளாஸில் நம்ம வந்து டியூப் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போமா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து கட் பீடு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இது, சரிங்களா? கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இது, ஆனால் பார்த்து தான் ஸ்டிச் பண்ண, இல்லைன்னா த்ரெட்டு வந்து கட் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடிக்க. ஸோ நிறைய பேர் உங்களுக்கு குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ், 2 month கோர்ஸ். இது ஃப்ரீ கிளாஸ் தான், சரிங்களா? ஸோ இப்போ எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ இன்றைக்கி வந்து வெறும் லோட் ஸ்டிச் மட்டும் எப்படி, வெறும் நார்மல் ஸ்டிச் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இதில் ஃப்ளாட் லோடிங், எம்போஸ் லோடிங் பார்க்கலாம், சரிங்களா? அதுக்காக நான் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நான் எதுக்கு லைன் போட்டு உங்களை போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லைன் போட்டு போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த நீட்டான ஷேப் வந்து வரும், இல்லைன்னா வந்து கோணல் மானலாக வந்து வந்துடும், சரிங்களா? அதனால் லைன் போட்டு, நீங்கள் பிகினராக இருக்கனால லைன் போட்டு பழகிக்கங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்காக நான் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு ஒரே ஒரு கட் பீடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போடும்ல நம்ம செயின் ஸ்டிச்சு, ஸோ அந்த மாதிரி மெத்தடில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், ஏன்னா இது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கனால நமக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சுகர் பீட் லோட் பண்ணி பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு பீடாக தான் பண்ணணும். இதிலே வந்து நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வந்து கிடைக்குதோ அந்த கலரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற கலர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, சரிங்களா? ஸோ ஒரு பீடாக லோட் பண்ணுங்கள். ஸோ 2-3 பீட் லோட் பண்ணி போடாதீங்க, சரிங்களா? இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இது சைஸஸ்லேயுமே இருக்கும். இப்போ ஒன்று வந்து நல்லா எப்பயும் போல் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அன்ஈக்குவல் ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஸோ பார்த்துட்டு கரெக்டாக லோட் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரே ஷேப்ஸில் இருக்கிறதா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு வந்து 2 லைன் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் வந்து ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். ஸோ அடுத்து பீட் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து கட் பீட் எடுத்துகிட்டு, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் லோட் பண்ணலாம், எம்போஸ்டு லோடிங் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லீஃபில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் நான் அடுத்தடுத்த கிளாஸில். ஸோ இப்படி வச்சுட்டு, ஸோ கேப்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் குட்டி குட்டியாக பக்கத்தில் நல்ல நெருக்கமாக உள்ள தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பீடாக எடுத்துட்டு நல்லா உள்ளே தள்ளிட்டு அப்புறமா இந்த பீட் நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த பீடு வந்து எடுத்துட்டு நல்லா நான் எப்படி உள்ளே தள்ளுறேன்னு புரியுதுங்களா? ஸோ நல்லா உள்ளே தள்ளிட்டு இந்த பீடை ஒட்டின மேனிக்கு ஸ்டிச் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ தள்ளி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, நல்லா பக்கத்துலேயே இருக்க மாதிரி நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நல்லா நெருக்கமாக பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு பீடு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்து இதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இதை ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இந்த பீடு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்து ஒரு பீடு எடுத்துட்டு வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சு நல்லா நெருக்கமாக பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த பீடெலாம் வந்து உடஞ்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்க பீடெலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து அதே மாதிரி த்ரெட்டை நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஒரு பீடானு, சரிங்களா? ஸோ 2 பீட் பண்ணக்கூடாது, ஒரு பீடாக தான் பண்ணணும். 2 பீடாக பண்ணிங்க அப்படின்னா கிளாத்தை விட்டு கழட்டுறப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லூஸாக இருக்க மாதிரி போயிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து உட்டன் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த உட்டன் நீடிலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டூலிப் நீடிலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி போடுங்க. பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் நான். ஸோ கட் பீடு யூஸ் பண்ணுறப்ப மட்டும் நைலான் த்ரெட்டுன்னு சொல்லி கடையில் விற்கும், சரிங்களா? ஸோ அந்த த்ரெட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு 5 கட் பீடில் வந்து 5 பீட் வந்து வச்சு போட்டுட்ருப்பீங்க, ஒரு 5 பீட் ஸ்டிச் பண்ணிட்டீங்க. அடுத்த பீடு ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் பீடில் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கனால உங்களுடைய த்ரெட்டை வந்து டேமேஜ் பண்ணிடும், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த த்ரெட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால நைலான் த்ரெட் வந்து கொஞ்சம் கட் ஆகாது,
நைலான் த்ரெட் எப்பயுமே கட் ஆகாது, நம்மளாக கட் பண்ணுற வரைக்கும் அது கட் ஆகாது. அதனால பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக நைலான் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு கட் ஆகிட்டே இருக்கனால உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகும் கட் ஆகிறனால. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஹோல்சேல் ஷாப்பில் போயிட்டு இல்லை ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு நைலான் த்ரெட்டு அப்படின்னு சொல்லி கேளுங்க, தருவாங்க அவங்களேன்னு. ஸோ அந்த நைலான் த்ரெட்டை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ எப்பயும் போல் முடிச்சுட்டு நான் என்னாட் போட்டுக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃப்ளாட் லோடிங், எம்போஸ் லோடிங், இது கட் பீட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை வந்து நைலான் த்ரெட்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.